ஹலோ வெல்கம். இது உங்கள் ட்ரேடிங் தமிழ். ஸோ கைஸ், இது வரைக்கும் மேரேஜ் அனாலிசிஸ்லாம் பார்க்கல. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் இது வரைக்கும் மேரேஜ் ஒரு டிமெட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஒரு டிமெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இத்தனை இதுக்கு மேரேஜ் அனாலிசிஸ். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல எக்ஸாக்டாக சொல்லி இந்த சேனல் பட்டன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் எனக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டில் நமக்கு வந்து இந்த லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒன் டைம் இந்த இடத்துல பக்கத்தில் வந்திருக்கு. பட் 2, 3, 4 அண்ட் 5th டைம் வரைக்கும் இந்த லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்கேஸ் லைக் நமக்கு இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஸோ அது வரைக்கும் இது ஸ்டில் இன் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ கைஸ், இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே எப்படி என்ட்ரி எதிர்பார்க்கலாம், லைக் ஒன்ஸ் நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மேலே போய் நமக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் கீழே வந்துட்டு நமக்கு பிரேக் ஆச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் பே பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதோட லோ வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அதையும் தாண்டி போச்சுன்னா இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சுன்னா அகைன் இந்த ட்ரெண்ட் லைனில் போயிட்டு ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 1 day டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல நம்ம வந்து நேற்றே சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக நமக்கு வந்துட்டு இங்கே பிரேக் ஆகிடுச்சு அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட்டுக்கான அறிகுறியும் லைக் கன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபாலோ அப் கேண்டில் வந்துட்டு கீழே வந்து போயிருக்கு. அண்ட் இந்த 20 EMI கிட்ட நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுவும் நமக்கு வந்து கொஞ்சம் கன்சிடரபிள் தான். நமக்கு இது வந்துட்டு இது கீழே பிரேக் ஆகி நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு இன்கேஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம வந்துட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். அது வந்து 200 EMI வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கும் மேலே வந்துட்டு அது லைக் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்னு. ஸோ கைஸ், இது நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு வந்துட்டு ஒரு சைட் வேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது நமக்கு. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி. ஸோ நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நமக்கு வந்துட்டு இந்த இடத்த விட்டு பிரேக் ஆகி கீழே போகணும். ஆர்எல்ஸ் லைக் இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அண்ட் நமக்கு வந்துட்டு அப் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ஒரு லைக் அப் சைடில் வந்து என்ட்ரி எடுக்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கு, ஒரு 200 EMI இருக்குது, ஒரு 20 EMI இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன வேணால் நடக்கலாம். லைக் ரிவர்சல் நமக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இந்த இடத்துல இருக்காது. அதனால எடுக்கிறதா இருந்தால் லைக் இதுக்கு மேலே கீழே. ஸோ இந்த இடத்துல 2 இடத்துல ட்ரேட் பண்ணலாம் நம்ம. ஸோ கைஸ், நம்ம இன்ட்ராடே ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு டிசைனிங் ட்ரையாங்கல். ஸோ சான்சஸ் வந்து நமக்கு டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கு அதிகம். பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நமக்கு அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்து எப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு மேலே இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே போச்சுன்னா நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு நமக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துனா இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது தீபக் நைட்ரேட்டோட 15 minutes அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு இந்த ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸ்டில் நம்ம வந்துட்டு நாளைக்கு ஏதாச்சும் லைக் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவல். ஸோ செகண்ட் டார்கெட் வந்து நமக்கு இந்த லெவலுக்கு அமைக்கலாம். இதுக்கும் கீழே வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நடுவில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் இது ஒரு பெரிய ஜோன் நமக்கு. இன்கேஸ் லைக் வந்துட்டு ஒரு 50% ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுட்டு செகண்ட் டார்கெட் வந்து ஒரு 50% எடுக்கும். ஸோ கைஸ், நம்மளோட அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 days-ஆக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நமக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் வந்துட்டு பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ பிரேக் ஆச்சுன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் மேலே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த லெவலில் இருக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கெல்லாம் பிரேக் ஆச்சுன்னா வந்துட்டு லைக் என்ட்ரி எடுக்க வேணாம். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்மளுக்கு இதோட லோ, செகண்ட் டார்கெட் வந்து நம்மளுக்கு இங்கே இது வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் லைக் நம்ம அனாலிசிஸ் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்ததுன்னா சொல்லுங்கள். ப்ராஃபிட்னா சந்தோஷம், லாஸ் வந்து லாஸ் ஏன் வந்ததுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video, guys. Have a great trading.